மதுரையில் ஒரு பைபிளோடு நான் வெறும் பைபிளோடு உட்காந்துருக்கிறேன். பைபிள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என் ஃப்ரெண்டு பாபு கொஞ்சம் காலை சக்கரம் சுத்துண்டா மாப்பிள்ள, கீழே போனால் மேலே வருவடா அப்படின்னா. ஆனால் என் கையில் மனசு முழுக்க சந்தோஷத்தோட பைபிளை விட்டு தான் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். நான் கடற்கரையில் தொழில் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அவர் சொல்லுவாங்க கிச்சான் சேஸ் அப்படின்வாங்க. ஒரு பெரிய பைபிளை வச்சு கம்பெனியில் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பேன். சும்மா ஏதோ ஒரு மன ஆறுதலுக்காக வாசிக்கணும்னு வாசிப்பேன். இப்போ சொல்லு மருமானே, இந்த பைபிளை கையில் எடுத்துட்டீங்கல்ல, நீங்கள் வாழ்ந்துருவீங்க அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு மறக்காது. பெருசு ஆர்வமாலாம் தேடலை, ஏதோ ஒரு பைபிளை கொடுத்துருக்குறாங்க வாசிப்போன்னு. ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சுன்னா லேசாக ஒரு அதிகாரத்தை சும்மா வாசிப்பேன். அவர் சொன்னார் நீங்கள் வாழ்ந்துருவீங்க.